ஹாய், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லி லோடட் சாக்லேட் ப்ரௌனி தான் வந்து பார்க்க போகிறோமே. ஃபர்ஸ்ட் நான் வந்து பட்டர், டார்க் சாக்லேட் இது ரெண்டுமே வந்து மெல்ட் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்பயுமே வந்து ப்ரௌனி பண்ணுறதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இன்றைக்கும் வந்து ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து 3 முட்டை, கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ். இது வந்து நம்ம வந்து ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணியும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த விஸ்க் வச்சே வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதில் வெறும் அந்த நாட்டு சக்கரை வந்து கரையிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். ஓவர் மிக்சிங்லாம் வந்து தேவையில்லை. மெல்ட் பண்ணி வச்சிருந்த அந்த சாக்லேட் பட்டரையும் வந்து அந்த எக் கூட வந்து இது பண்ணி அதையும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். எதுக்குமே வந்து ஓவர் மிக்சிங்கே வந்து தேவை கிடையாது. இது கூட வெட் இன்க்ரீடியன்ஸ்னு கொஞ்சம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது என்னன்னா TAA ஸ்டைல்ஸ் அந்த யூடியூப் பேஜ்ல இருந்து எனக்கு வந்து இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பிரேஸ்லெட் தான். இந்த ஹேங்கிங்ஸ் அதோட வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இது கூட வந்து இன்னும் 2 பிரேஸ்லெட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 பிரேஸ்லெட்ஸ்லையுமே வந்துட்டு ஒன்றில் வந்து என்னோட ஸ்டார்டிங் லெட்டர் A அப்படின்னு மென்ஷன் பண்ணி, இன்னொன்றில் வந்துட்டு என்னோட ஃபுல் நேம் ஆராதனா அப்படின்னு வந்து போட்டு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பிரேஸ்லெட்ஸ் வேணும்னா நான் உங்களோட யூடியூப் சேனல்ஸ் இது ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமாட்டி வெட் இன்க்ரீடியன்ஸாக வந்து நான் வந்து என்னென்ன எடுத்திருந்தேன்னா மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், சால்ட் இது 4 வந்து எடுத்திருந்தேன். வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து சலிச்சிட்டு தான் வந்து ஆட் பண்ணணும். அப்படி டேரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து பேட்சாக வந்து போட்டு ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணுமே. நான் வந்து ஒரு 3 பேட்சாக வந்து ஆட் பண்ணி ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதுதான் ப்ரௌனி பேட்டர். ரொம்பவே வந்து சிம்பிள். தென் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரௌனி பேட்டர் வந்து நான் ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒயிட் சாக்லேட்டு அப்புறம் டார்க் சாக்லேட் இது ரெண்டுமே ஆட் பண்ணி இன்கேஸ் நீங்கள் OTG யூஸ் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 25 மினிட்ஸ் வச்சா போதும். இல்லை குக்கர் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சு பேக் பண்ணி எடுங்க. நான் வந்து OTGலேயே வந்து இது பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ப்ரௌனி வந்து ஒன்று வந்து கொரியருக்கும் ஒன்று வந்து லோக்கலில் இருக்க கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக்